மடத்தில் சுப்பையா மடத்தில் தான். சுப்பையா மடத்தில் கேட்குது 76. ஆமாம். முதல்ல சாமிக்கு விழா அங்கே தானே கொண்டாடுனது. அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கே இருந்தீங்க? அந்த விழாலாம் பார்த்துருக்கீங்களா? எப்படிலாம் கிராண்டாக நடந்தது? சாமிக்கு பின்னாடியே இருந்தேன். சாமிக்கு பின்னாடின்னா சாமியை மறைச்சிக்கின்னு என்ன சாமி நான் வந்து சாமிக்கு மறைஞ்சின்னு இருக்கேன். சாமி எனக்கு முன்னாடி இருக்கார். அதுக்கு பதில் தான் சுகவன் நினைப்பார், ஜெயராமன் நிற்பார். நான் வந்து சாமிக்கு பின்னாடியே இருப்பேன். விழா முழுசும் பார்க்குற போதும் பாத பூஜை பண்ணலேருந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணதுலேருந்து சாமிக்கு தீபார்த்தனை பண்ணது எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக பின்னாடி தான் நிற்பேன். முகமே தெரியாது. நீங்கள் என்ன வீடியோ இருந்தால் கூட பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பின்னாடி இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சாமி பக்கத்தில் எந்த நேரத்தில் சாமி இடையே போய் உட்கார சொல்லியிருந்தால் போயிட்டுருப்பேன். சாமி இங்கேயே இருங்க அப்படின்னா சாமி பின்னாடி தான் இருப்பேன். நிறைய இடத்துல நிறைய பேர் டிவி எடுக்க பார்த்தாங்க, வீடியோ எடுக்க பார்த்தாங்க. எதுலேயுமே மிஸ் ஆகிருக்க மாட்டேன். நான் கரெக்டாக பின்னாடி தான் இருப்பேன். சாமிக்கு பின்னாடி 76 சாமி ஜெயந்தி விழா கொண்டாடுற போது சாமிக்கு நேர் பின்னாடி கீழே தான் உட்காந்துருக்கேன். நாங்கள் ஜெகநாதான் கூப்பிட்டா உடனே பதில் சொல்கிறதுக்கு அங்கேயே கூட இருக்கேன். ஆனால் கூப்பிடலை. என்ன அங்கே தான் இருக்க சொன்னாங்க. சாமிக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். எனக்கு பக்கத்தில் சுபவானம், சிவராமகிருஷ்ணயர், பாதுசாமி, ஞானகிர கணேச மனைவி பானுமதி அம்மா, திலகவதி அம்மா, அவருடைய அம்மா செண்பக அம்மா, எல்லாருமே நிறைய டிவியில் இருப்பாங்க, ஃபோட்டோவில் இருப்பாங்க. அதில் நான் எதுலேயுமே தெரிய மாட்டேன். சாமி கூட இருக்கிற போது நிறைய சாமி கூட மாயமாக வந்தபோது கூட சாமி கூட தான் இருந்தேன். ஆனால் என் படம் அதில் இருக்காது. சாமி வீடு வாங்கின உடனே எதுக்கோ ஒரு டிவி எடுத்தாங்க அங்கே. அப்பவும் சாமி கூட தான் நிற்கிறேன். என் படம் வராது. அந்தளவுக்கு சாமி வராத வழியே நானே அமைச்சிக்கிட்டேன்னா இல்லை சாமியை செஞ்சாரான்னு தெரியாது. அவ்வளோ கரெக்டாக சாமிக்கு பின்னாடியே இருப்பேன். கரெக்டாக தத்ரூபமாக பின்னாடி இருப்பேன். சாமியை தவிர்த்து என்னை பார்க்கவே முடியாது. அது எப்படி நடந்ததுன்னே தெரியாது. ஒரு ஃபோட்டோவில் கூட இருக்காது. எந்த ஃபோட்டோலையும் சாமி பக்கத்தில் நான் இருக்க மாதிரி வரவே வராது. சாமியாக விரும்பி என் கூட எடுத்துக்கின ஃபோட்டோ நவகோணத்தில் வச்சு அதில் வந்து 3 ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒரு ஃபோட்டோ நான், எங்கள் அம்மா, சாமி. ஒரு ஃபோட்டோவில் நான், எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, ஒரு பொண்ணு யமுனான்னு பேர். அதுக்கு இன்னொரு குழந்தை செத்து போச்சு, பத்மாவதினி. அது எல்லோரும் இருப்போம். ஒரு இதில் சாமி, எங்கள் அம்மா, அதிஷ்டானம் லிங்கத்தோடு இருக்கும். அதுவெல்லாம் இருக்கும். இதுதான் சாமி விரும்பி எடுத்துக்கின ஃபோட்டோ. இது தவிர்த்து வேறு எங்கேயுமே என் ஃபோட்டோ கண்டுபிடிக்க முடியாது. எல்லா விழாவிலையும் இருந்திருப்பேன். எதுலேயுமே வராது. அது ஏன் அப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியாது. நான் வந்து ஃபோட்டோவுக்காக தலை நீட்டுற ஆளும் கிடையாது. சாமி விழாவில் சாமி கூட இருக்கேன், அவ்வளோதான்.